நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம், அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உலக மனத்தை மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த இடத்துல என்ன பண்றது? தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி தூதர்கள், அதுக்கு முன்னாடி லூசிபர் என்ன பண்ணான்? இந்த மோசம் போக்கின சத்ருவாக சாத்தானுக்கு ஒரு கர்த்தர் முடிவு கட்ட இந்த பூமிக்கு வரப்போறார். நமக்காக மரித்து உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பரவேறி மேல போனாரோ சொல்லாரு, மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வருகைக்காக நீ எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருங்க. ஆமா, நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காதலை விட்டுட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. ஆமா, கர்த்தரை மையப்படுத்திக்கிட்டு இருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்ப இந்த மோசம் போக்குற பிசாசு அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்ப அவர்கள் தள்ளப்பட்டு போகிற நாட்கள் வருகிறது. பிசாசை கீழே தள்ளுகிற எப்படி? ஆமா, அந்த எரிகோ கோட்டை யாரால் இடிக்க முடியாது. ஆமா, மனுஷனால் இடிக்க முடியாது. எப்படி விழுந்து போனதோ அதே மாதிரி சாத்தானுடைய கூட்டத்தாரையும் ஆண்டவர் கீழே தள்ள இயேசு ராஜா சீக்கிரமா எங்க நரகத்துக்கு தள்ளும்படி அவனோடு கூட பயணம் பண்றவங்க, அவன் பேச்ச கேட்கிறவங்க. யாரோட பேச்ச? சத்ருவாகிய சாத்தான் பேச்ச. உலகத்துக்கு செவி கொடுக்கிறவங்க, பாவத்துக்கு செவி கொடுக்கிறவங்க, அநியாயத்துக்கு செவி கொடுக்கிறவங்க, அநியாயத்தோடு உடன்பட்டு போறவங்களுக்கு ஆனா என்ன பண்ணாரு? ஒருபோதும் துணை இருக்க மாட்டார். நீ பயப்படாத, நம்மோடு கூட இருக்கிறேன், திகையாத கலங்காத, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறா. அப்ப தேவன் நம்ம பின்பற்றும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த பெலஸ்தா குளத்துல தண்ணி கலக்கும் பொழுது அவன் சுகமாவான். எப்பேற்பட்ட வியாதி இருந்தான். அவன் என்ன பண்றான்? எப்ப தூதன் கலக்குவான்னு தூதனே பார்த்துட்டு இருந்தான். இயேசுவை பார்க்கல. நம்ம தூதனை பார்க்க கூடாது, மனுஷனை பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில மனிதர்களை தேவன் காட்டுவார். மனுஷனை சில நேரத்துல மனிதர்களை தேவன் காட்டுவார். பேதுரு சொன்னாரா, என்ன பண்ணி இந்த இடத்துக்கு நீ போ, உன்னை தேடின 3 மனிதர் என்ன பண்ணுவோம் வருவாங்க. அது பேசுறாரு. இங்க இவன் என்ன பண்றான்? தூதர்களை பார்க்கிறான், அவன் சுகமாகல. இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு நிச்சயம் உங்களை அருகாமல் வருவார். உங்களுக்கு துன்பத்தை மாற்றுவார், உங்க கவலைகளை மாற்றுவார். இங்கே தள்ளப்பட்டு போன தூதர்களை நாம் பார்க்க முடிகிறது. என்ன பண்ண? கூட்டத்தில் என்ன பண்ண? அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் கீழே தள்ளுவர். கோலியாத்தை கீழே தள்ளினாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டா? யாராலும் கோலியாத்தை விழ தள்ள முடியலதான். பயங்கரமா நிந்திக்கிறான். ஒருவேளை நீ நிந்தனைக்கு உட்பட்டுப்படுத்திருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், ஒரு நாள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கலாம். கோலியாத்து கீழே விழுகிற நாட்கள் வருகிறது. உங்க பிரச்சனைக்கு முடிவு கட்ட இயேசு ராஜா சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போறார். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். அங்கே தள்ளப்பட்டார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டு என்ன பண்ணுவார்? ஆமா, தள்ளுவார். சில காலத்துல நம்மளும் என்ன பண்ணும்? பாரத்தை உதறி விட்டு தள்ளுங்கள் என்று நம்ம எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம். பாரமான யாவற்றையும் உதறி தள்ளுங்கள். இங்கே தேவன் என்ன பண்ணாரு? சில காரியத்தை நம்மளே தள்ள சொல்லுவார். சில காரியத்தை என்ன பண்ணாரு? நம்மளால தள்ள முடியாத அவரே என்ன பண்ண? ஒரு ராஜா, ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப பையன் அவ்வளவு பேர் கோலியத்தை விளத்தர முடியுமா? ஒரு மனுஷன முடியாது. தேவனால மாத்திரம். ஏன்னா தாவீதோடு கூட தேவன் இருந்தபடினால அந்த கோலியாத்தவன் கீழே விழுகிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் கீழே விழுகாத, உங்களால் தள்ள முடியாத, உங்களால அந்த பிரச்சனையை ஈடுகட்ட முடியாம இருக்கிற, இது என்னதான் பண்ணப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதுக்கு கர்த்தர் ஒரு சொல்யூஷனு, அதை கீழே தள்ளுவார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வேதனைப்படுத்துற எல்லா காரியத்தையும் நம்மளை கீழே தள்ளுவார். அவனோடு கீழே தள்ளப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகியிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆலை லூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆலை லூயா. சோதரன் உங்களை குற்றப்படுத்துறான், சோதரன் நீ பாவம் செஞ்சுட்ட, நீ இயேசுட்ட போக முடியாது. அப்படி இல்லைங்க. அவர் பரிபூர்ண பாவத்தை மன்னிக்கிற தேவன். நீ ஏசப்பா நான் பாவத்தை பண்ணிட்டேன், பிள்ளை தப்பு பண்ணுது, பிள்ளை தப்பு பண்ணாம போ, நீ என்ன பண்ண பாவம் செஞ்ச, அவனை மன்னிக்க மாட்டேன், நீ என் பிள்ளை விஷயத்தை தள்ளிவிட முடியுமா? அவன் பிள்ளை தப்பு மறுபடியும் என்ன பண்றான்? அந்த கெட்டவன் மறுபடியும் என்ன பண்றான்? தன்னுடைய தகப்பன் விட்டு ஓடி வரும் பொழுது அவனை மன்னித்து அரவணைக்க நான் பார்க்க முடிகிறது. நம்ம பாவசத்தை நிலை கொண்டு கூடாது. ஏன்னா பாவத்தை செஞ்சா பாவத்தோடு செஞ்சு பிசாசு என்ன பண்ணுவான்? நரகத்துக்கு கூட்டி போயிடுவான். அப்ப நம்ம பாவத்தை தள்ளி விட்டு இயேசு வரும் பொழுது நம்ம பாவத்தை நம்ம ஆண்டவர் மன்னிச்சு அரவணைத்து அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு காலை வேளையிலே தள்ளப்பட்டு போகிறது. நீங்க இயேசுவை பின்பற்றுங்க, உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். காட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.